எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒன் டே சர்வீஸ்ல சேஞ்ச் பண்றது எப்படி ஃபேர் அண்ட் டைமிங்னு நாங்க சொல்லப் போறோம். முதல்ல ஃபேர் அண்ட் டைமிங் சேஞ்ச் எதுக்கெல்லாம பண்ணணும் அப்படின்னு எந்த சர்வீஸ அப்டேட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணணும். அதுக்காக அந்த பர்ட்டிகுலர் சர்வீஸ கண்டுபிடிக்க ஒரிஜின் மற்றும் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணி சர்ச் பண்றோம். உதாரணத்துக்கு இப்போ நாங்க 2 சர்வீசஸ் செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறமா கேலண்டர் ஆப்ஷன் தெரியும். இந்த கேலண்டர்ல ஃபேர் அண்ட் டைமிங் சேஞ்ச் பண்ணணும் டேட்டா சூஸ் பண்றோம். நாம அந்த டேட்டா கேலண்டர்ல இருந்து செலக்ட் பண்ணலாமா? உதாரணமாக இப்போ நாங்க 28 மட்டும் செலக்ட் பண்ணி சர்ச் பண்றோம். இப்போ அந்த சர்வீஸ் புக்கிங் பேஜ்ல அவைலபிள் இருக்கு. சர்வீஸ் நேம் கீச்ல மாடிஃபை சர்வீஸ்னு சொல்லும் பென்சில் ஐகான் காணலாமா? கிளிக் பண்ணுங்க இதுல. இப்போ அந்த பர்ட்டிகுலர் டேக்கான ரிசர்வேஷன் ஓபன் ஆயிடுச்சு. இங்க பார்த்தா டைரக்டா ரவுட்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் பேஜுக்கு தானே ரீடைரக்ட் ஆகுது. அப்புறமா இங்க ஃபேர் மற்றும் டைமிங் இருக்கு. மெயின் ஒரிஜின், டெஸ்டினேஷன் டைமிங், ஃபேர் டீடைல்ஸ் எல்லாமே இங்க தான் தெரியும். ஃபேர் சேஞ்ச் பண்ணணும்னா கிளிக் பண்ணுங்க ஃபேர்ல. இந்த ஃபேர் ஆப்ஷன்ல 2 சாய்ஸஸ் இருக்கு. நாம இன்கிரிமெண்ட் அல்லது டீக்ரிமெண்ட் பண்ணலாமா? மல்டி செஷன் உட்பட எல்லா மெயின் ஆரிஜின் டெஸ்டினேஷன் பேர்ஸ்க்கும் ஃபேர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்க எதையும் செலக்ட் பண்ணாதீங்க. அப்படியே செலக்ட் பண்ணுங்க ஃபேர் டைப்பா, பெர்சன்டேஜ் அல்லது ஃபிக்ஸ்ட். எல்லா சீட் டைப்ஸ்க்கும் சேஞ்ச் வேண்டும்னா செலக்ட் பண்ணுங்க ஆல் டைப்ஸ். இல்லாட்டி சில பர்ட்டிகுலர் சீட் டைப்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா ஆல செலக்ட் பண்ணாதீங்க. அந்த பர்ட்டிகுலர் சீட் டைப்ஸை செலக்ட் பண்ணுங்க. அல்லது ஆல்யும் செலக்ட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எவ்வளவு பண்ணணும்னு இங்க அமௌண்ட் என்டர் பண்ணலாமா? இப்போ நாங்க 100 ரூபீஸ் ஆட் பண்றோம். இங்க அமௌண்ட் 9000ன்னு காட்டுது. அதுக்கு மேல நாங்க 100 ரூபீஸ் சேர்த்திருப்போம். அப்புறமா கிளிக் பண்ணுங்க அப்ளைல. இங்க 9100 அப்டேட் ஆனதா தெரியுது. மாற்றமா பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்ளை ஆட்டோமேட்டிக்லில. அப்புறமா அப்டேட். இப்போ ஃபேருக்கு பண்ணிய சேஞ்சஸ் எல்லாம வெற்றிகரமாக அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து அதே ரோட்ல மீண்டுமா கிளிக் பண்ணுங்க ஆலே. டைமிங் சேஞ்ச் பண்ணணும்னா மறுபடியும் கிளிக் பண்ணணும் எடிட் பட்டனா. அப்போ இங்க டைமிங் ஆப்ஷன் காட்சி தரும. இங்க கிளிக் பண்ணுங்க டைம்ல. டைம இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் சிட்டிக்கு மட்டும் டைமிங் சேஞ்ச் பண்ணணும்னா சிட்டி பேரை செலக்ட் பண்ணுங்க. அந்த சிட்டிக்குத்தான டைம் சேஞ்ச் ஆகும். மெயின் ஆரிஜின், மெயின் டெஸ்டினேஷன், போர்டிங் அண்ட் டிராப்பிங் பாயிண்ட்ஸ் உட்பட முழு சர்வீஸ்க்குமே டைமிங் சேஞ்ச் பண்ணணும்னா இங்க எந்த சிட்டியும் செலக்ட் பண்ணாதீங்க. அப்புறமா டைம் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணலாமா? இன்கிரிமெண்ட் வேண்டும்னா செலக்ட் பண்ணலாமா இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் இப்போ 1 ஹவருக்கு டைமிங் செலக்ட் பண்ணலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாம டிபார்ச்சர் டைமிங் அல்லது போர்டிங் அண்ட் டிராப்பிங் டைம்ஸுக்கு தானே. முழு சர்வீஸ் டைமிங்கா 1 மணி நேரத்துக்கு சேஞ்ச் பண்ணணும்னா செலக்ட் பண்ணலாம் ஆல. டிபார்ச்சர் டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா செலக்ட் பண்ணலாமா டிபார்ச்சரா? அரைவல் டைமிங்கா 1 மணி நேரமா மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா செலக்ட் பண்ணுங்க அரைவலா. சேவ் பண்ணிக்கோங்க. போர்டிங் அண்ட் டிராப்பிங் டைமிங்கா 1 மணி நேரத்துக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னாலும் செய்யலாமா? நாம செலக்ட் பண்ணுங்க போர்டிங் அண்ட் டிராப்பிங்கா. முழு சர்வீஸ் டைமிங்கா சேஞ்ச் பண்ணணும்னா செலக்ட் பண்ணலாம் ஆலே. இப்போ 10 மற்றும் 9:30ன்னு ஆல்ரெடி ஷோ ஆகுது. நாம 1 ஹவர் செலக்ட் பண்ணிட்டோம். அப்புறமா கிளிக் பண்ணுங்க அப்ளைல. இப்போ 10ல இருந்து பிளான்ருக்கு அப்டேட் ஆயிருச்சு. டைமிங் சேஞ்ச் ஆகிடுச்சு. அரைவல் டைமும் 9:30ல இருந்து 10:30க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்ளை ஆட்டோமேட்டிக்லில. அப்புறம் அப்டேட். ஃபேர் ரேஞ்ச் மல்டி ஸ்டேட் டைமிங் வெற்றிகரமாக அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ டைமிங் முன்னாடி 10 மற்றும் 7:30 இருந்தது. இப்போ 11 மற்றும் 10:30 ஆக மாறியிருக்கு. அதனால எந்த சர்வீஸ்ல வேண்டுமானாலும் சேஞ்ச் பண்ணணும் ஃபேர் இன்க்ரீஸ் டீக்ரீஸ் பண்ணணும் அல்லது டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஒன் டே சர்வீசஸுக்கான ஃபேர் மற்றும் டைமிங்கை ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நல்ல நாள்.